இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். டெய்லி 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 நிறைய தகவல்கள் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆரோக்கியம் அப்படின்ற பேர்ல நமக்கு கோயம்புத்தூர்ல இருந்து டாக்டர் நிவேதா மேடம் நமக்கு நேச்சுரோபதி, இயற்கை மற்றும் யோகா, நமக்கு அந்த இயற்கை முறையில் நம்மளுடைய உடம்பை நம்ம சரி செஞ்சு கொள்ள முடியும், நம்ம உடல் தன்னைத்தானே சரிதை கொள்ளும் அப்படின்ற ஒரு ஞானத்தை ரொம்ப நல்லா நம்ம கொடுத்துக்கிட்டு வராங்க. இன்னைக்கு அவங்க என்ன சொல்ல போறாங்க நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களை நம்ம எல்லாருடைய சார்பிலும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் மேடம், ஓவர் டு யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் கணேசன் சார், சொல்லுங்க. அந்த கத்தாழை இதை நான் சரியா கேட்கல, ஒரு தடவை ப்ளீஸ் சொல்றீங்களா மேடம்? கத்தாழை ஜூஸ் எப்படி இது பண்றதுன்னு. கத்தாழை ஒரு சின்ன ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். மேபி இந்த அளவுக்கு ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். அதோடைய தோல் எடுத்துருங்க. தோல் எடுத்துட்டு அந்த ஜெல்லி ஒரு 2-3 டைம்ஸ் தண்ணியில வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணி அந்த பீஸ் எடுத்துட்டு அது கூட உங்களுக்கு செம்பருத்தி பூ கிடைச்சது அப்படின்னம்னா ஒரு 4 அல்லது 5 செம்பருத்தியோட எதல் அதை மட்டும் தனியா எடுத்துக்கலாம். கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு தோல் எடுத்த இஞ்சி, இதோட எலுமிச்சை சாறு, ஒரு அரை முடிக்கு எலுமிச்சை சாறு, இதை மிக்சியில அரைச்சிட்டு இது கூட ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு இதைய வடிச்சு எடுத்துருங்க. ஸோ இது ஆக்சுவலி வடிச்சு எடுக்கிறதோடைய பர்பஸ் என்னன்னா, அந்த இஞ்சி சாறு இது பண்ணுது. நீங்க இது இஞ்சியை நல்லா தட்டிட்டு சாறு மட்டும் விட்டீங்க அப்படின்னம்னா இந்த கத்தாழை ஜெல்லியா தான் வரும். அதை வடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா மிக்சர்ல இதாயிரும். இதே மாதிரி செம்பருத்தி அந்த லீவ்ஸும் நீங்க அப்படியே அந்த பெடல்ஸும் அந்த இதழ்களையும் நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். அதனால இஞ்சி மட்டும் தான் வடிக்கணும். அதனால நீங்க என்ன பண்ணலாம், இஞ்சி சாறை விட்டுட்டீங்க அப்படின்னா இதை வடிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இதை அந்த ஜூஸர்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னம்னா, உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட் வேணும் அப்படின்னா தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இதே இது உங்களுக்கு சால்ட்டியா வேணும் அப்படின்னம்னா சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுக்கலாம். உங்களுடைய என்ன டேஸ்ட் உங்களுக்கு சால்ட் டேஸ்ட் ஃபேவரபிளா இருக்குது அப்படின்னம்னா அதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, குருமிளகு தூள் போட்டுக்கோங்க. இதே ஸ்வீட் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா தேன் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி சிப் பண்ணி சலைவேஷனோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். இது எல்லாமே ஹை பிராணிக் ஃபுட், அதாவது உயிர் சக்தி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடிய உணவு. அதனால அதை முழுமையா நம்மளுக்கு பயன்படணும் அப்படின்னம்னா அந்த உமிழ்நீரோட சேர்ந்து நம்ம சாப்பிட்றப்பதான் அதோடைய பலன் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ மேடம். இந்த ஹேர் க்ரோத்துக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா தேவை மாஸ்டர், ஏதாவது ஜூஸ் இருந்தா சொல்லுங்க. இன்னொன்னு கிரே ஹேருக்கும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மாஸ்டர். அது ரெண்டுத்துக்கும் ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஆக்சுவலி கிரே ஹேர் அப்படிங்கிறது இது நம்மளுடைய ஏஜ் பொறுத்து ஒரு ஜெனட்டிக்காவும் சேஞ்சஸ் வருங்க. இப்போ என்னுடைய அம்மா அப்பா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலயே கிரே ஹேர் ஆச்சுன்னா அது நம்மளுக்கு அந்த ஜெனட்டிக் கோட் நம்மளுக்கும் இருக்கும். அது ஜீன்ஸ்ல வரக்கூடியது. இதே இது நான் அதிகமா நான் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இடம் காற்று பற்றாக்குறை இருக்கக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா சீக்கிரமே கிரே ஹேர் வந்துடும். ஏர் டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னம்னா வந்துடும். ஸோ அதனால அந்த சூழல், நீங்க இருக்கக்கூடிய இடம் வெல் வென்டிலேட்டடா இருக்குதா அப்படிங்கிறத பாத்துக்கலாம். இதுக்கு நேச்சுரல் டிப் அப்படின்னம்னா கார சுவை இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடுங்க. கார சுவை அப்படின்னம்னா இஞ்சி, பூண்டு, புதினா, கிராம்பு, ஏலக்காய், ஸோ இந்த மாதிரி கார சுவை இருக்கக்கூடிய உணவுகள் அதிகமா ஹெல்ப் பண்ணும். ஒரு நல்ல ஜூஸ் அப்படின்னம்னா இதுக்கு பேர் நான் நெக்ஸ்ட் இதுல சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்க இப்ப தெரிஞ்சுக்கலாம். மல்டி வைட்டமின் ஜூஸ்ன்னு சொல்லுவோம். அந்த என்னன்னா நம்மளுடைய இலைகள் இருக்கக்கூடிய கொழுந்துகள், இப்ப உதாரணத்துக்கு கொய்யா கொழுந்து, மாங்கொழுந்து, எலுமிச்சங்கொழுந்து, செம்பருத்தி பூ, வேப்பங்கொழுந்து, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே சும்மா ஒரு 3 அல்லது 4 இலைகள், இதுல எது கிடைச்சாலும் பரவாயில்ல. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு 3 இலை தான் கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் இட்ஸ் ஓகே. அதை நீங்க அந்த மிக்சியில போட்டு அரைச்சு இது கம்பல்சரி சுடு தண்ணியில குடிக்கணும். ஏன்னா இது ஹை ஃபைபர் டயட். ஸோ இதை நீங்க மிக்சியில போட்டு அரைச்சிட்டு இது கூட கொஞ்சம் இஞ்சி, கூட எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு அது கூட கரும்பு சக்கரை ஆட் பண்ணி சுடு தண்ணியில ஊற்றி நம்ம சூடா குடிக்கணும். ஸோ இதை ரெகுலரா குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வி கால் இட்ஸ் மல்டி வைட்டமின் ஜூஸ். ஸோ இதுல எல்லா விதமான ஒவ்வொரு ஆர்கனையும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய நியூட்ரியன்ட் இருக்கு. ஸோ இது ரெகுலரா குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னம்னாலும் உங்களுக்கு ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும். இது கூட கொஞ்சம் நம்ம ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகப்படுத்தணும். அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னம்னா நிலக்கடலை. நிலக்கடலையை ஊற வச்சு ரெகுலரா சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுல பயோட்டின் கண்டென்ட் இருக்கிறதுனால
அதுவும் உங்களுடைய ஹேர் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணும். ஆர் நம்மளுக்கு ஏதாவது சீட்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் அப்படின்னம்னா சன்ஃபிளவர் சீட்ஸு, பூசணி விதை, சன்ஃபிளவர் சீட்ஸு, முலாம்பழ விதை, என்ன விதை வச்சிருந்தீங்கனாலும் அதை ஊற வச்சு அதை சாப்பிட்டீங்க அப்படின்னம்னாலும் ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும். பிளஸ் வந்து ஹேருக்கு வந்து ஏதாவது நீங்க பேக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம். ட்ரைனஸ் வராம இருக்கிறதுக்கு மேபி ஒரு தேங்காய் பால் வாரத்துல ஒரு தடவை எடுத்து அப்ளிகேஷன் பண்ணலாம். வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, நல்லா ஹெட்டுக்கு வந்து மசாஜ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணீங்கனாலும் இட் வில் சப்போர்ட் யூ. மோஸ்ட்லி நம்ம பாடியில இருக்கக்கூடிய வேஸ்ட்டும் வெளியில போறதை என்ஷூர் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஸ்கேல்ப்ல வந்து ட்ரைனஸ் வந்துச்சு அப்படின்னம்னாலும் பிரச்சனையா இருக்கும். குடல்ல ட்ரைனஸ் இருந்ததுன்னா ஸ்கேல்பில் ட்ரை ஆகும். அதனால வயிறு வந்து நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும், நேரத்துல தூங்கணும், உங்க நேச்சுரல் மற்ற பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸையும் கொஞ்சம் கன்சர்னா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே சப்போர்ட் பண்ணி பாருங்க. இட் வில் ஹெல்ப் யூ. வணக்கம் டாக்டர். எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஆச்சு. 4 பிளாக்ஸ் இருந்து எனக்கு ஆச்சு மாஸ்டர். எனக்கு வந்து அவங்க ரெகுலரா அவங்க வந்து பிபி டேப்லெட் சாப்பிட சொல்றாங்க. எப்படி? அது உங்களோட அபிப்பிராயம் என்ன? இப்போ சர்ஜரி அப்படிங்கிறது நம்மளுடைய பிளாக் நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ வந்து நம்ம ரத்த குழாயில ஏதோ ஒண்ணு போய் படிமானம் ஆயிடுது. அந்த படிமானம் ஆனது வந்து உங்களுக்கு ரெகுலரா அந்த படிமானம் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னம்னா அந்த ரத்த குழாய் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா அடப்பாயிடும். இதுதான் நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுது. நம்மளுடைய ஹார்ட்ல அதே மாதிரி 4 குழாய்கள்ல அடைப்பாயிருக்கு. இப்ப இந்த அடைப்பானது காரணம் என்னங்க? அந்த ரத்த குழாயோட மிஸ்டேக் அப்படிங்கிறது ஒரு 20% தான் இருக்கும். ஏதாவது அந்த ரத்த குழாயில ஏதோ ஒரு டேமேஜ் ஆகி அந்த டேமேஜ் ஆனதுனால, அதாவது ஏதோ ஒரு பாதிப்பாகி அந்த ரத்த குழாயில இருக்கிற திசுக்கள் அதெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்து அந்த பர்டிகுலர் இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா தேங்கி 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 அது வந்து ஒரு மேடு கட்டி இப்ப இந்த இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேங்குது. அப்போ தேங்க 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 என்ன ஆயிரும், அந்த மேடு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த ரத்தமே போகிறதுக்கு வழி இல்லாம அடைச்சுக்கிறப்பதான் அதுக்கு வந்து நம்ம வேற வழியே இல்லை, இதுக்கு வந்து ஸ்டண்ட் வச்சு ஆகணும். ஸோ இல்ல இது வந்து வெறும் ஒரு 10 to 20% தான் இது ரீசனா இருக்கும். மிச்சம் 80%க்கு காரணம் பாத்தீங்கன்னா ஒரு பாதி பேர் ஒரு 40% வந்து நம்மளுக்கு அடிக்கடி டென்ஷன் ஆகி நிறைய சமயத்துல வந்து நம்ம பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைச்சிட்டு நம்ம நிறைய அதிகமா டென்ஷன் ஆகும். அப்ப இந்த ரத்த குழாய் சிரித்து போக ஆரம்பிக்கும். அப்படி சிரித்து போச்சுனாலும் உங்களுக்கு வந்து சீக்கிரமே அந்த பிளட் வெசல் டேமேஜ் சீக்கிரமே நடந்து அதனாலயும் பிரச்சனையாகும். 3வது விஷயம் பாத்தீங்க அப்படின்னம்னா நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஃபுட்டுல இருக்கக்கூடிய அந்த அதீதமான ரொம்ப உடம்பு வந்து குளிர்ச்சி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சாதாரணமா நீங்க வந்து ஒரு நெய்யோ அல்லது தேங்காய் எண்ணெயோ நீங்க வந்து ஒரு கூல் கிளைமேட்ல இருந்துச்சு அப்படின்னா ஊட்டி அந்த மாதிரி எல்லாம் போறப்ப வச்சீங்கன்னா அது என்ன ஆகும்னா இறுகி போயிடும். அது இறுகி அது வந்து தெவஞ்சு போகுது, உறைஞ்சு போகுதுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய பாடி கூல் ஆகிறப்போ நம்ம பாடியில இருக்கக்கூடிய பைல் ஆசிட்ஸ் அது வந்து நம்ம உடம்ப வந்து குளிர்ச்சியை வச்சுக்கிறதுக்காக நம்மளுடைய கல்லீரல் உற்பத்தி பண்றது. அது என்ன ஆகும் அப்படின்னம்னா கூலாக கொலஸ்ட்ரால கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி நான் ரொட்டேஷனுக்கு தேவையில்லாம இருக்கக்கூடிய இந்த குளிர்ச்சியான இந்த பைல் ஆசிட்ஸ் அது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னம்னா ஃபேட்டா போய் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பிளட்ல வரக்கூடிய பிரச்சனை. இப்போ நம்ம வந்து ஹார்ட்டுக்கு சர்ஜரி பண்ணி அந்த ஹார்ட்டுக்குள்ள போகிற அந்த அடைப்பை வந்து நீக்கி விட்டாச்சு. ஆனா அந்த ஏன் அடைப்பு வந்துச்சு அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிக்கணும். இப்ப அது வந்து பிளட்ல இருக்கிற பிரச்சனையா இல்ல உங்களுடைய மைண்ட்ல பிரச்சனையா இல்ல பிளட் வெசல்ஸ்ல பிளாக் ஆயிருக்குதா, அந்த அத்ரோஸ்க்ளரோட்டிக் ஸ்டேஜஸ்னால வந்திருக்குதா, இதை கண்டுபிடிக்கணும். இப்ப உங்களுடைய மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னம்னா லைஃப் ஸ்டைல் டிஸ்டர்ப் ஆகி உங்களுடைய ரத்தம் வந்து அதீதமான அளவுக்கு ப்ரெஷரோட போகக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னம்னா அதுக்கு மெடிசன் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து மறுபடியும், அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னம்னா நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்றேன், அந்த மிஸ்டேக்கை வெளியில தெரியாம இருக்கிறதுக்காக நான் மெடிசன் சாப்பிட்றேன், இது அந்த கண்டிஷன் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்ப வந்து நம்ம நம்மளோட லைஃப்ல வந்து என்ன மாதிரியான கரெக்ஷன் வேணும் அப்படிங்கறத ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு கவுன்சிலிங், உங்களுடைய காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன மாதிரி பண்றீங்க, என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறீங்க, உங்களுடைய லைஃப் டைம் எப்படி இருக்குது, நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறீங்களா, பினான்சியலி கம்ஃபர்டபுளா இருக்கிறீங்களா, அல்லது ரிலேஷன்ஷிப் கம்ஃபர்டபுளா இருக்குதா. ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு டீடைல் கவுன்சிலிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சொல்லக்கூடிய மெஷர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா மெடிசின்ஸ் வந்து இல்லாம ஒரு சூப்பர்விஷன்ல இருந்து நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் கவுன்சிலிங் இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு உங்க ப்ரெஷரை செக் பண்ணும். அப்படி உங்க ப்ரெஷர் வந்து நார்மல்சிக்கு வருது, கம்ஃபர்டபுளா இருக்குது அப்படின்னம்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெடிசனை டேப்பர் பண்ணி அப்புறமா ஸ்டாப் பண்ணலாம். பட் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா டேப்பர் பண்ண குறைக்கிறது.
அப்படி குறைக்கவே முடியாது, நீங்க கட்டாயமா இது எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த மருந்துகள்னால வரக்கூடிய சைடு எஃபெக்டை எப்படி வராம தடுக்கிறது அப்படிங்கறது தெரிஞ்சு அதை கடைபிடிச்சீங்கனாலும் இந்த மெடிசன்ஸோட சைடு எஃபெக்ட் வராது. இப்ப மெடிசன் சாப்பிட்றப்ப என்ன ஆகும் அப்படின்னம்னா டோட்டலா ப்ரெஷர் குறையிறப்போ கிட்னி, லிவர் இது எல்லாமே வந்து ஓவர் வேலை பண்ணணும். ஏன்னா அந்த மெடிசனை வந்து என்ன பண்ணணும், அந்த லிவர் தான் எலிமினேட் பண்ணி கிட்னி வழியா வெளியில தள்ளும். அது வந்து கிட்னிக்கு ஸ்ட்ரெயின் ஆகும். அப்ப கிட்னியை ஸ்ட்ராங் பண்றதுக்கு சில ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணணும். இது வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு மெடிசனை தவிர்க்கிறதுக்கு ட்ரை பண்றோம். அப்படி ஒருவேளை அந்த மெடிசின்ஸ் வந்து தவிர்க்கவே முடியாது, கட்டாயமா நீங்க எடுத்தே ஆகணும் அப்படின்னம்னா அடுத்து வந்து அந்த மெடிசினால வரக்கூடிய பாதிப்பை தடுக்கிறதுக்கு அந்த பர்டிகுலர் ஆர்கனை ஸ்ட்ராங் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நம்ம சஜஸ்ட் பண்ணலாம், அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அது ரெடி பண்ணலாம். வணக்கம் மேம். மேம் நீங்க ஹை ப்ரெஷர் பத்தி சொன்னீங்க. இப்போ லோ பிபிக்கு வந்து என்ன மாதிரி இது பிராணாயாமம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறது சொன்னா நல்லா இருக்கும். லோ பிபி வர்றதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்க. இப்ப வந்து நான் வேற வழியே இல்லாம அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ ஹார்ட்னால அது ஈஸியா ஃபங்க்ஷன் பண்ண முடியாம அது டோட்டலா கன்ஜெஷனுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு மேஜர் ரீசன் லோ பிபி ஆகிறதுக்கு. ரெண்டாவது ரீசன் வந்து பிளட் வால்யூம் குறையிறது. அனீமிக்கா இருக்கிறாங்க, ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க அப்படின்னம்னாலும் உங்களுடைய ப்ரெஷர் வந்து லோல இருக்கும். ஸோ அதனால அதுக்குள்ள ரூட் காஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பிளட்டோடைய குவான்டிட்டி அதாவது அதிகமாச்சு, வால்யூம் அதிகமாச்சு அப்படின்னம்னா ப்ரெஷர் நார்மலுக்கு வரும். இது மேஜர் ரீசனா இருக்கும். ஹீமோகுளோபின் பாத்தீங்க அப்படின்னா மேபி ஒரு 2 அல்லது 3 அந்த மாதிரி கூட சில பேத்துக்கெல்லாம் இருக்கு. ஸோ அவங்களுக்கும் அதிகமா இருக்கும். ஆனா பட் ஆர்பிசி அப்படிங்கிறது வந்து அதாவது ஹெச்பி அப்படிங்கிறது ஒரு பிளட்ல இருக்கக்கூடிய அந்த செல்களோட அளவு. ஹெச்பி பார்த்து மட்டுமே ஸோ அந்த பிளாஸ்மா அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் தான் இந்த ஆர்பிசி டபிள்யூபிசி எல்லாம். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். ஸோ அப்பதான் உங்களுடைய லோ பிபி நார்மலுக்கு வரும். அப்போ நீங்க நிறைய தண்ணி குடிக்கிறது, நிறைய வந்து லிக்விட் டயட் எடுத்துக்கிறது கொஞ்சம் அதிகப்படுத்தி ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் புரோட்டீன் அண்ட் அயன் அதிகமான புரதச்சத்து. நான் நெக்ஸ்ட் இதுல மேபி நான் அனீமியா பத்தி நான் அதை பத்தி பேசுறேன். ஸோ அதுல வந்து பிளட் வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் பண்றது இதெல்லாம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது மூலமா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அல்லது மனசு ரீதியா நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கறத பெட்டர் ஒரு டீட்டெயில் கவுன்சிலிங் பண்ணிட்டு அதை ரெடி பண்ணணும். ஸோ இது ரெண்டும் பண்ணோம் அப்படின்னா நார்மலா ஆகும். இது வந்து யோகா பிராக்டிஸ்ல பாத்தீங்கன்னா வார்மிங் பிராக்டிசஸ் நிறைய இருக்குது. கபாலபதி பண்ணி அந்த நாடி சுத்தி பண்ணி முதல்ல கிளீனிங் பண்ணிட்டு ரைட் நாஸ்ட்ரல் பிரீதிங், பஸ்திரிகா, பிராமரி, உஜய் பிரணயாமா, ஸோ இது மாதிரி நிறைய பிராக்டிசஸ் இருக்கு. அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னம்னா நல்லா ப்ரெஷர் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ஓகே, டயட்டை ரெடி பண்ணணும், யோகா பிராக்டிசஸ், நல்ல ஆக்டிவான கொஞ்சம் லோ ப்ரெஷர் இருக்கிறப்ப அதிகமான ஒர்க் பண்ண முடியாது. ஆனா கொஞ்சம் வேலை பண்ணி உங்களுடைய டைஜஸ்டிவ் ஃபயர் அதிகப்படுத்தி ஃபுட் குவான்டிட்டி அதிகப்படுத்தி அதன் மூலமா பிளட்டோடைய இதையும் அதிகப்படுத்தி கொஞ்சமா ப்ரெஷரை நார்மல் கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ மேம். நம்ம ஃபுட்ல வந்து என்ன மாதிரி இதுல வந்து இந்த லோ பிபி இதுக்கு வந்து நம்ம சாப்பிட்றது எடுத்துக்கணும்? ரத்தத்தை கூட்டக்கூடிய உணவுகள், நல்லா அத்திப்பழம், மாதுளம்பழம், ஸோ இதெல்லாம் பழங்கள் வகையில நல்லா சூடா டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி சூப்ஸ் நிறைய குடிக்கலாம். சூப் வந்து உதாரணத்துக்கு கேரட் சூப்பு, பீட்ரூட் சூப்பு, சொரக்காய் சூப்பு. ஸோ இந்த சொரக்காய் சூப்ல வந்து பொதுவாக வந்து அது டயூட்டிக் இருக்கிறனால சம்டைம்ஸ் லோ பிபி ஆகலாம். அதனால அந்த சொரக்காய் மினிமைஸ் பண்ணிட்டு, சொரக்காய் எதுனா இரும்பு சத்துக்காக அது கூட வந்து கேரட், பீட்ரூட் இதெல்லாம் காம்பினேஷனோட சாப்பிட்டோம்னா இன்னும் பெட்டரா இருக்கும். நிறைய ஜூசஸ் வெரைட்டி, சூப்ஸ், நிறைய புரதச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள், மேபி பருப்புகள் எல்லாத்தையுமே வந்து முளைக்கட்டி வச்சு அதுக்கப்புறம் சாப்பிடணும். ஏன்னா இந்த மாதிரி லோ பிபி இருக்கிறவங்களுக்கு டைஜஸ்டிவ் ஃபயர் கொஞ்சம் குறைவா இருக்கும். அதனால பருப்புகள் அப்படியே சாப்பிட்றப்போ ப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். அதனால முளைக்கட்டி அந்த மாதிரி சாப்பிடலாம். உதாரணத்துக்கு பச்சை பயிறு, கொண்டக்கடலை, நிலக்கடலை இது எல்லாம் வந்து முளைக்கட்டி வச்சு அந்த மாதிரி அதை கொஞ்சம் வேக வச்சு சூடா சாப்பிட்டீங்க அப்படின்னம்னா ஓரளவுக்கு நார்மல்சிக்கு வரும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். வணக்கம் டாக்டர். ஒரு 48 என்னுடைய சிஸ்டருக்கான கேள்வி. 48 இயர்ஸா காதுல சீழ் வருது. 48 முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க காதுல, ஆனா இன்னுமே காதுல சீழ் வந்துன்னு இருக்கு. அவங்களும் மெடிசன் போடுறாங்க, கை வைத்தியமாவும் பண்ணிக்கிறாங்க, ரெண்டுமே செய்துட்டு வராங்க. ஆனா சீழ் நிக்கல. அதுக்கான தீர்வு உங்க மூலியமா தெரிஞ்சுக்கணும். ஆமா, அவங்க வந்து காதுல வந்து சீல் வருது அப்படின்னம்னா உள்ளுக்குள்ள வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த இன்ஃபெக்ஷனை சரிப்படுத்தக்கூடியது மண்ணீரல் அப்படிங்கிற ஒரு ஆர்கன் வந்து இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அந்த சீல் வராம பாதுகாக்கும். ஸோ அந்த மண்ணீரலை பலப்படுத்துறதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும். ஆனா இப்போதைக்கு இதுதான் ரூட் காஸ். ஆனா சிம்டம் வைஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னம்னா
ஒரு பூண்டு, ஒரு பல்லு நல்ல பெரிய பல்லு பூண்டு எடுத்துட்டு அந்த பூண்டுடைய ஒரு கார்னர் நல்லா வந்து பின்னூசியில் வச்சு நல்லா குத்திடுங்க. நிறைய ஒரு 20-30 தடவை குத்திடுங்க. குத்திட்டு அந்த குத்தின பாகத்தை காதுக்குள்ள வச்சிடுங்க. காதுக்குள்ள வச்சுட்டு, காதுக்குள்ள போயிடக்கூட, அதனால பெரிய பல் எடுக்க சொல்லியிருக்கேன். அதை வச்சுட்டு இந்த ஒரு பாகம் உள்ள இருக்கும், இன்னொரு பாகம் வந்து வெளியில நீட்டிட்டு இருக்கும். அந்த காதை வந்து நல்ல வெயிலுக்கு காமிக்கிறோம். அது நல்ல சன்ரைஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுல பட்டுச்சு அப்படின்னம்னா அந்த பூண்டுல இருந்து ஒரு ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஆசிட் காதுக்குள்ள போச்சு அப்படின்னம்னா அங்க இருக்கிற அந்த பாக்டீரியாஸை சாகடிக்க முடியும். ஸோ அப்ப காது வலி குறைய முடியும். அது நல்லா காமிக்கணும். நம்ம சாப்பிட்றதுல வந்து எதுவுமே குளிர்ச்சியான உணவா இல்லாம நல்ல சூடுபடுத்தக்கூடிய உணவா நிறைய வெஜிடபிள் சூப் பேஸ்ல இருக்கணும். நிறைய இஞ்சி, பூண்டு, குருமிளகு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஹாட்டா குடிச்சிங்க அப்படின்னம்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். மேடம் வணக்கம். இந்த சின்ன குழந்தைய 8 வயசு 7 வயசு இருக்கிற குழந்தைய பெட் வெட்டிங் பண்றாங்களே, அதுக்கு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுங்களா? முக்கியமா அந்த குழந்தைக்கு வந்து சினிமா, அதாவது வந்து கார்ட்டூன் பாக்குறத நிறுத்தணும். கார்ட்டூன்ல வந்து இன்னைக்கு நம்மளுடைய இயல்பு நிலைக்கு மாறா நிதர்சனத்துக்கு விரோதமா, இப்போ நான் வந்து சின்ன இப்ப எனக்கு என்ன மாதிரியான கார்ட்டூன்ஸ் எல்லாம் வருதுன்னு எனக்கு தெரியல. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா லிட்டில் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் வந்துட்டு இருந்துச்சு. நான் என் குழந்தைங்கலாம் சின்ன குட்டிஸா இருக்கிறப்போ. சோ அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த லிட்டில் கிருஷ்ணால பாத்தீங்கன்னா ஒத்தக்கண்ணு ராட்சசன் வருவான். அந்த ராட்சசர்கள் எல்லாம் காமிப்பாங்க. சோ இத வந்து அந்த குட்டீஸ் பார்த்துட்டு அது மனசுல அப்படியே பதிஞ்சிரும். நைட்டு தூங்குறப்போ அந்த ஒத்தக்கண்ணு ராட்சசன் வருவான், அந்த கிருஷ்ணரை துரத்துற மாதிரி இந்த குட்டியை துரத்துவான். சோ இதெல்லாம் அந்த குட்டீஸோட மனசுல வந்து பதிஞ்சு பதிஞ்சு அந்த நைட் டைம்ல அந்த பயத்துல அந்த ஸ்பிக்னஸ் எல்லாமே வந்து அதோடைய டோன் இழந்துரும். அதனால ஒரு 8 வயசு 10 வயசு வரைக்கும் கூட அவங்களோட யூரினேட் ஆவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் கார்ட்டூன் பார்க்கறத நிறுத்தணும். அவங்களுக்கு நைட் நேரத்துல பக்கத்துல படுக்க வச்சு அவங்களுக்கு வந்து நிறைய கதை சொல்லணும். அதே கிருஷ்ணர் கதை வந்து நல்ல பாசிட்டிவான கதைகள், நிறைய கதைகள் இருக்கு. ஸோ அந்த கதைகள் சொல்றப்போ அந்த குட்டீஸ்க்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அம்மா கூட இருக்கிறாங்க, பக்கத்துல இருக்கிறாங்க, நம்மளை சுத்தி வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. மேபி ஒரு ஆஞ்சநேயரோட ஒரு படத்தை கொடுக்கலாம். அல்லது நைட்டு வந்து நம்ம முதலையெல்லாம் எங்களுடைய தாத்தாலாம் என்ன பண்ணா தூங்குறதுக்கு முன்னாடி திருநீர் வச்சு விட்டுட்டு படுப்பாங்க. ஸோ நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி திருநீர் வச்சுட்டு படுப்போம். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரொடெக்டிவா இருக்கும். ஸோ அது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஸோ நம்மளை சுத்தி வந்து ஒரு கவரிங் இருக்குது, ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு சேஃபான ஜோன்ல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு அப்படின்னம்னா அந்த குட்டீஸ் வந்து ரொம்ப ஜாலியா தூங்குவாங்க. இன்னைக்கு எல்லா குழந்தைகளுக்கும் டயப்பர் போடுற சூழல் இருக்கு. பெட் வெட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா அந்த டயப்பர் போடுறது ராங் ஹேபிட்டா மாறி அதுவே ஃபியூச்சர்ல அவங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாம போறதுக்கு ஒரு ரீசனா இருக்கு. ஸோ அதனால டயப்பர் யூஸ் பண்றதை குறைக்கணும். நைட் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா கதைகள் சொல்லிட்டு தூங்க வைக்கணும். நல்லா வந்து குட்டீஸுக்கு வந்து அந்த சாண்டிங், அந்த கடவுளுடைய நம்பிக்கைகள் அல்லது கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரியான நிறைய வீரர்களுடைய கதைகள், ராஜராஜ சோழன் கதை, ஜான்சிராணி கதை, இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைட் பண்ண ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு வீர அவங்களுடைய ஹிஸ்டரி இதை சொல்றது. ஸோ அதன் மூலமா அந்த குட்டீஸை வந்து கான்ஃபிடென்ட் லெவல்ல டெவலப் பண்ணி அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணி அதுக்கப்புறமா தூங்க வைக்கிறது. நைட்டு வந்து கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வாட்டர் கண்டென்ட்டை குறைச்சு மேபி நைட் டைம்ல வந்து கொஞ்சம் சாலிடான ஃபுட் கொஞ்சம் கொடுத்துட்டு லிக்விட் குடிக்கிறது கொஞ்சம் குறைக்கணும். நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா குழந்தைகளுக்கு நைட் வந்து நல்லா ஒரு 2 டம்ளர் பாலை கொடுத்து தூங்க வைப்போம். ஒரு டம்ளர் பால் அல்லது அந்த மாதிரி நிறைய குடிச்சிட்டு தூங்க வைக்கிறப்போ அந்த லிக்விட் அதிகமாச்சுனாலும் நம்மளுக்கு தொந்தரவாகும். அதனால இது கொஞ்சம் ப்ரீபோன் பண்ணி இந்த ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் ஜாலியா விளையாட வச்சுட்டு அப்புறமா கதை சொல்லி தூங்க வச்சோம் அப்படின்னம்னா கட்டாயமா இருக்கும். ஆனா எங்க மேம் இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இருக்கு, கதை சொல்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல, அந்த மாதிரி எல்லாம் நம்ம நினைச்சோம் அப்படின்னம்னா we are missing our life. நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன் நம்ம மிஸ் பண்றோம்னு அர்த்தம். ஸோ அதனால இது கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, ஈஸியா நீங்க ரெக்கவர் பண்ணலாம். ஓகே மேடம், ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. எல்லாருடைய கேள்விகளுக்கும் நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் மேடம். தேங்க்யூ.